வெல்கம் டு ஜிபி சேரினா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9ஓட டே 1 ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, எபிசோட் ஸ்டார்டிங்ல வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் கெமிக்கும் ஒரு சின்ன ஒரு ஆர்குமெண்ட் போகுது பிசியோதெரபியை பற்றி. ஸோ அங்கே தான் ஆரம்பிக்கிறாங்க. பண்ற கங்கா, உனக்கு இத பத்தி ஒரு மண்ணும் தெரியாது. எனக்கா 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 ஓகே ஓகே. அடுத்த நாள் காலையில பிரவீன் காந்தி சாருக்கும் நந்தினிக்கும் ஒரு சின்ன ஒரு ஆர்குமெண்ட் போகுது. பிரவீன் காந்தி சார் பெண்களுக்கு இயற்கையிலே பொறாமை குணம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. ஆனா நந்தினி பெண்களுக்கு இயற்கையிலே பொறாமை குணம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கார்டன் ஏரியால இவங்க இந்த ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க அதே நேரத்துல லிவிங் ரூம்ல வேற ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. என்னன்னா, நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன், இந்த சீசன் ஒரு வேற மாதிரியான சீசன் சொல்லி. இந்த ஹிஸ்டரி ஆஃப் பிக் பாஸ் நம்ம நிறைய ஃபைட்ஸ் பார்த்திருப்போம், நிறைய சண்டைகள் பார்த்திருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கொரட்டைக்கான சண்டை இந்த சீசன்ல தான் நடந்திருக்கு. வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் பிரவீன் ராஜ்தேவ் அவருக்கும் தான் இந்த ஆர்குமெண்ட் போகுது, யார் ஃபர்ஸ்ட் கொரட்டை அப்படின்னு சொல்லி. இவங்க ரெண்டு பேரும் யார் ஃபர்ஸ்ட் கொரட்டைன்னு சொல்லியே 10 நிமிஷத்துக்கு அடிச்சிட்டாங்க கரெக்டா. அதுலயே இந்த 10 நிமிஷம் போயிடுச்சு. இதுக்கு நடுவுல வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் கெமிக்கும் ஒரு ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவுல வாட்டர்மெலன் ஸ்டார் கெமியை பார்த்து சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அது வரைக்கும் சும்மா இருந்த கெமி களத்துல இறங்கிட்டாங்க. வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் கெமிக்கும் ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த சீசன் ஒரு டிஃப்ரெண்டான சீசன் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடியான சீசன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் சாங் போடுவாங்க, அப்புறம் 4 ஸ்டெப் போடுவாங்க, லாஸ்டா தான் சண்டை போடுவாங்க. ஆனா இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சண்டை, அப்புறம் தான் சாங்கே போடுறாங்க. அப்புறம் சபரி அவர்கள் யோகா பண்ண, எஃப்ஜி அதை வேடிக்கை பார்க்க ஒரே ஃபன்னா இருந்துச்சு. அண்ட் பிக் பாஸ் எல்லாரையும் லிவிங் ரூம் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் டே அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாரு. எல்லாரும் அவங்களுக்கு தோணுனதை நல்லாவே சொன்னாங்க. ஆனா வியூவர்ஸ் ஆகிய நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னா, அண்ட் பிக் பாஸ் பிபி ஹவுஸ்ல தண்ணி கொஞ்சம் சிக்கனமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வாட்டருக்கு ஒரு சூப்பர்வைசரை அப்பாயிண்ட் பண்றாரு. அவர் தான் நம்ம கமருதீன். அண்ட் அவருக்கு ஒரு ஹெல்ப்பர் அப்பாயிண்ட் பண்றாங்க, அவர் தான் சபரி. ஸோ வாட்டர்னாலே வாட்டர் சூப்பர்வைசரோட கண்ட்ரோல் தான். கார்டன் ஏரியாவில் வாட்டருக்காக ஒரு லைட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்பெல்லாம் எரியுதோ அப்போ 10 செகண்டுக்குள்ள இவங்க வாட்டர் டேங்கை எடுத்துன்னு போய் அங்கே பைப்புக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணிடணும். அப்போதான் அவங்களுக்கு வாட்டர் கிடைக்கும். சப்போஸ் 10 செகண்டுக்குள்ள அவங்க போய் வைக்கலைன்னா அவங்களுக்கு தண்ணி கிடைக்காது. இதை வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நடிப்பு அரக்கன் என்று தன்னைத்தானே புகழ்ந்துக்கக்கூடிய வாட்டர்மெலன் ஸ்டார் அவரோட பவானி ஆக்டை பிக் பாஸ் வீட்டில் சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அண்ட் டேங்குக்கு வர தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை, குடிக்கிறதுக்கு தனியாக தண்ணி அனுப்புவோம்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஆனால் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. இந்த தண்ணியை குடிக்க வேண்டாம், குடிநீர் தனியாக அனுப்பப்படும். ஒரே விஷயம் தான், அதுலேயும் ட்விஸ்ட் வச்சிருக்கேன். அண்ட் 3 ட்ரிங்கிங் வாட்டர் பாட்டில்ஸை காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்து, அதுக்கு மேலே வாட்டர் பாட்டில்ஸ் வேணும்னா ஸ்டோர் ரூமில்
டக் டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் கேட்கும்போது கரெக்டாக போய் டோர் ஓப்பன் பண்ணால் அவங்களுக்கு வாட்டர் பாட்டில் கிடைக்கும். சப்போஸ் அவங்க அந்த டக் டக் சவுண்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாட்டர் பாட்டில் கிடைக்காது. ஸோ இதுவும் ஒரு டாஸ்க்காக வச்சுருக்காங்க. அப்புறம் இதுக்கு நடுவில் கெமி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து ஃபன்னுக்காக ஒழிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிச்சு வைக்கிறாங்க. தனியாக யாரோ வச்சிருக்காங்க. சும்மா ஃபன்னு தான். யாராச்சும் கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன். ஆனால் இப்போதைக்கு வச்சுக்கிறேன். அதில் ஏதாச்சும் கண்டெக்ட் இருக்குமான்னு பார்த்தா அண்ட் உள்ளத்தில் நல்ல உள்ளம் சாங் பர்ஃபார்மன்ஸை வாட்டர்மெலன் ஸ்டார் பிக் பாஸ் வீட்டில் கொடுத்தாரு. அட்லாஸ்ட் நாமினேஷன் டாஸ்க். இதுல மெஜாரிட்டி ஆஃப் த கண்டஸ்டன்ட் யார் நாமினேட் பண்ணாங்கன்னா கலையரசன். அவருக்கு அடுத்தபடியா யாரை நாமினேட் பண்ணாங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். அப்புறம் தான் ஃபைனலா யார் யார் இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்கன்னா கலையரசன், திவாகர், டியானா, ஆதிரை, அப்சரா, பிரவீன்ராஜ், பிரவீன் காந்தி. தென் ஃபைனலா ஒரு நாள் கூத்துன்னு ஒரு டாஸ்கோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா அது நமக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. தேங்க்யூ. ஓகே கைஸ், மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜிபிசி அரினா. தேங்க்யூ, see you, bye bye. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நண்பா. நல்லா பாருங்க, நம்ம கையில 10 விரல் இருக்கு. இதுல எந்த விரல்ல வேணாலும் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்த முடியும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நன்றி, வணக்கம்.